அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் பொட்டேட்டோ ஃப்ரை. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்ய அதிகமான நேரமும் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு 1/2 கிலோ இறால் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம். அதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி. இப்போது ஃப்ரை பண்ணக்கூடிய பேனில் கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவு ஊற்றினா போதும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச விராலை அது கூட சேர்த்துக்கிடுவோம். விராலுடைய கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். விராலில் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. விரால் கலர் மாறினதாடையே நம்ம வெட்டி வச்சு அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிடுவோம். பிள்ளைகளுக்கு வெறும் விராலை பொரித்து கொடுத்தாவே நல்லா சாப்பிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து பொரித்து சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம். நல்லா தண்ணி வற்றட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணி வற்றி இந்த மாதிரி வரணும். தண்ணி வற்றினோடனே அந்த எண்ணெய் மட்டும்தான் நமக்கு பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாக்கள் சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். எதுக்காக அந்த மஞ்சள் தூள் சேர்க்குறோன்னா கலர் அதிகமாக காட்டும், அதுக்காகத்தான். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போது எல்லா மசாலாக்களையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். பெரிய விராலை விட சின்ன விராலில் செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாக கூட இதை உடனே செஞ்சு வைக்கலாம். விராலை நம்ம எப்போவுமே கழுவி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். அதனால் அதை எடுத்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ஃப்ரை பண்ணவுமே அதிகமான நேரம் தேவைப்படாது. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு மதிய லஞ்சை காலையிலேயே நம்ம செஞ்சு கொடுத்து விட்ருவோம். அப்போது விராலை கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் காலையில் எடுத்து சமைப்போம். அப்போ சமைக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக உடனே முடியும். பிள்ளைகளுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்புவாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது, ப்ரான் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கருவேப்பிலை கொத்தா அது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.